ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஞானாம்பிகை அப்படிங்கிற டைட்டில் தான் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த கேன உபனிஷத்தினுடைய கதையை பார்த்தோம். இந்திரனுக்கு எப்படி அந்த கர்வம் அடங்கி வினயம் வந்தபோது அவருக்கு எப்படி உபதேசம் நடக்கிறதுன்னு இந்திரன் அப்படிங்கிற பேரும் வந்தது. இதம் ப்ளஸ் த்ர அப்படிங்கிற பேரும் வந்ததுங்கிறத பார்த்தோம். அதான் பெரியவா சொல்கிறா, அம்பாளை ஆராதிக்கிறதுக்கு நாம்பளாக புது வழியெல்லாம் தேடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி காளஹஸ்தி மாதிரி எத்தனையோ க்ஷேத்திரங்கள் தேவர்களும் பெரிய பெரிய ரிஷிகளும் பெரிய பெரிய மகான்களும் ஆராதித்த இடங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே தரிசனம் பண்ணி அமைதியாக ஒரு மெடிடேஷன் மாதிரி அந்த இடத்துக்கு காலடி எடுத்து வச்சாலே ஒரு பெரிய புண்ணியம். அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த அந்த க்ஷேத்திரத்தில் விளங்கக்கூடிய அம்பாளையும் ஈஸ்வரனையும் மனதால் ப்ரே பண்ணிட்டோம்னா அம்பாளுடைய கடாட்சம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறா. அதான் எப்படி சொல்கிறா அப்படின்னா, புஷ்பமும் அந்த சுகந்தத்தையை போல பிரிக்க முடியாது. புஷ்பத்தையும் சுகந்தத்தினுடைய அதனுடைய புஷ்பத்திலேருந்து வரக்கூடிய சுகந்தத்தையும் பிரிக்க முடியாது. புஷ்பத்தையும் சுகந்தத்தையும் பிரிக்க முடியாதது போல, பாலும் சுவையும் போல, அக்னியும் பிரகாசமும் போல, பரமேஸ்வரனோடு பிரிக்க முடியாத ஒரு அறிவு உருவமாக ஞான சக்தியாக விளங்கக்கூடியவள் அம்பாள். சிவன் பரபிரம்மத்தோடு மட்டும் இல்லையா, ஸ்ரீமன் நாராயணனுடைய சகோதரியாக பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்காள். துர்க்கையாக அசுரர்களை வதைத்த பொழுது வைஷ்ணவியாக நம்மளுக்கு அருள் பாவிக்கிறாள். அதுதானே கிருஷ்ண ஜெயந்தியில் யசோதாவோட கர்ப்பத்திலிருந்து விஷ்ணு மாயையாக துர்கை அவதரித்தாள் இல்லையா? அந்த துர்கையை சரத்கால நவராத்திரியில் நாம் பூஜை பண்ணுறோம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கொடுமைகளை கெட்டதை சம்ஹாரம் பண்ணினவள், நல்லதை வளர்க்க, நல்லதை ப்ரொடெக்ட் பண்ணுற, சேவ் பண்ண, ஞானத்தை வளர்க்க அம்பாளுடைய அவதாரம் ஏற்பட்டது. இந்த ஞான உபதேசம் செய்ய தான் நவராத்திரியே நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். அதே மாதிரி கிருஷ்ணரோட துர்க்கையை ரிலேட் பண்ணியாச்சு. ஸ்ரீராம நவமியோட ஞானாம்பிகை தோன்றினாள் அப்படின்னு இன்னொரு ப்ரூஃப் கொடுக்குறாரு பெரியவா. அதுதான் வசந்த நவராத்திரியாக சண்டியாக சரத்காலத்தில் பூஜை பண்ண அம்பாளை சௌமிய ரூபமாக ஞானாம்பாளா வசந்த நவராத்திரியில் நாம் கொண்டாடுறோம். அப்போ ஸ்ரீராம நவமியோட ரிலேட் ஆகுதுங்கிறா பெரியவா. ஸோ அப்படிப்பட்ட ஹைமாவதியாக இருக்கக்கூடிய உமாதேவியுடைய அவளுடைய நாதமே அவளுக்கு சரீரமாக இருக்கு. நம்மளுடைய உடம்புல எவ்வளவு நாம் ப்ரௌடாக இருக்கோம். நம்ம என்னுடைய உடம்பு என்ன அழகான உடம்பு, அப்படிப்பட்ட கூந்தல், அப்படிப்பட்ட நெயில்ஸ், எனக்கு அப்படிப்பட்ட அழகு, எனக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய 2 கண்கள் தான், 2 காது தான், ஆனால் என்னுடைய கண்கள் அழகு, என்னுடைய காது அழகு, என்னுடைய மூக்கு அழகு, அப்படின்னு நம்மளுடைய உடம்பை நம்ம ப்ரைஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ கர்வமாக இருக்கும். அதில் ஒரு துளி கீறல் பட்டு ஒரு துளி ஒரு சதை பேந்து வந்ததுன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அது நம்மளுடைய மனசில் எத்தனையோ கழிச்சல்களை வச்சு உட்காண்டிருக்கோம். இந்த கழிச்சலுக்கும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல அறிவு மணி ஒளி பிரகாசமாக இருக்குது. அந்த ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய அறிவு மணியை தட்டி எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போது பெரியவா சொல்கிறா, உமாதேவியினுடைய சரீரமோ நாதமயமாக, சப்தமயமாக, வாக்குமயமாக இருக்குது. 51 அக்ஷரங்களுக்குடைய சரீரமாக ஞானஸ்வரூபியாக அம்பாள் இருக்கா. மாறிக்கொண்டே இருக்கும், அழிந்து கொண்டே இருக்கக்கூடியது எல்லாமே பெரிஷபிள் திங்ஸ் எல்லாம் உண்மையானது இல்லை. மாறக்கூடியது எல்லாம் உண்மையானது அல்ல. மாறாமல் இருக்கிறது, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னா அதை நாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா
அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த அறிவு வேணும். அந்த அறிவு வேணும் அப்படின்னா அந்த ஞானாம்பிக்கையை நாம் வர்ஷிப் பண்ணணும். அப்படி எப்படி நம்ம அந்த இந்திரன் இந்த கர்வம் இல்லாமல் வினயத்தோட ப்ரே பண்ணிண்டானோ, ஞான உபதேசம் கிடைச்சதோ, அந்த மாதிரி இந்த கழிஷடையான இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு துளி இடத்துல அறிவு மணி இருக்குன்னு சொன்னால் பெரியவா இல்லையா, அந்த அறிவு மணியை நம்ம வெளியில் கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு இந்த மாதிரி நிறையா க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறது, சத் சங்கத்தில் இருக்கிறது, நல்ல விஷயங்களை காதில் கேட்குறது, இப்படி அட்லீஸ்ட் நம்ம ரெசல்யூஷன் சொல்லி நியூ இயர் ரெசல்யூஷன் எத்தனையோ ரெசல்யூஷன் நம்ம பண்ணுறோம். அதில் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு நல்லதை கேட்போம், நல்லதை சுவாசிப்போம், நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே ரொப்பிண்டோம் அப்படின்னா அந்த அம்பிக்கை நம்மளுக்கு அருள் புரிவா. அப்படிங்கிறது தான் இந்த ஞானாம்பிக்கையினுடைய ஹெட்டிங்கில் பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.